சரி, இப்போ நாம பார்த்த இந்த 2 முறையும், அதாவது ஆர்சிஎம், எஃப்சிஎம் இரண்டையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் வித்தியாசம் இன்னும் பளிச்சுன்னு புரியும். இந்த டேபிள பாருங்க, எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. வரிய யார் கட்டுறாங்க, பில் எப்படி இருக்கும், ரொம்ப முக்கியமா ஜிடிஐக்கு ஐடிசி கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இதை வச்சே உங்க பிசினஸ்க்கு எது சரிப்பட்டு வரும்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ எல்லாத்துக்கும் மேல முக்கியமான கேள்வி, சரி இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது? உங்க பிசினஸுக்கு எது பெஸ்ட்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டர், பெருசா கணக்கு வழக்கெல்லாம் வேணாம், சிம்பிளா இருக்கணும்னு நினைச்சா ஆர்சிஎம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா நீங்க ஒரு பெரிய நிறுவனமா இருந்து டீசல் மெயின்டெனன்ஸ்னு உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமா இருந்தா 18% எஃப்சிஎம் எடுத்து ஐடிசி கிளைம் பண்றதா உங்களுக்கு லாபகரமா இருக்கும். நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா செஞ்சாகணும். அதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்க ஃபார்வர்ட் சார்ஜ் முறையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, அதை ஒவ்வொரு வருஷமும் அந்த நிதி ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடினே ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அனெக்சர் வி அப்படிங்கிற ஃபார்ம்ல அதிகாரப்பூர்வமா சொல்லியாகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறந்தா பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி ஃபைலிங் வேலைகள்ல உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா நாங்க இருக்கோம். நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் இந்த எல்லா வேலைகளையும் உங்களுக்காக பார்த்துப்பாங்க. அதனால ஜிஎஸ்டிங்கிறது வெறும் வரி கட்டுற விஷயம் மட்டும் இல்ல, அது உங்க பிசினஸோட லாபத்தை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. உங்க பிசினஸுக்கான சரியான ஸ்ட்ராட்டஜியை வகுக்க நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அப்போ கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இப்போ நீங்க ஃபாலோ பண்ற ஜிஎஸ்டி முறை உண்மையிலேயே உங்க லாபத்தை அதிகப்படுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான முடிவு உங்க பணத்தை மிச்சப்படுத்தும். இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.